லீ, வழி விடு. நான் இந்த டோர்னமெண்ட்டை நிறுத்தி ஆகணும். இந்த டோர்னமெண்ட்டுக்காக நரிட்டோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு உங்களுக்கே தெரியும் பக்காஷி சென்சே. அதனால் நான் உங்களை இந்த டோர்னமெண்ட்டை தடுக்க விட மாட்டேன். நரிட்டோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கும் தெரியும். ஆனால் இந்த டோர்னமெண்ட் நடக்கக்கூடாது. நரிட்டோ இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான் பக்காஷி சென்சே. அதுக்கு நடுவில் யார் வந்தாலும் நான் அவங்கள தடுத்து தான் ஆகணும். எவ்வளோ சொன்னாலும் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்டி. நீயா நடந்து போறியா இல்லை நானா நடந்து உள்ளே போகட்டுமா? நீங்கள் உள்ளே போகணுன்னா என்னை தாண்டி தான் போய் ஆகணும். உன்னை காயப்படுத்த வேணான்னு நினைக்கிறேன் லீ. இதோட நிறுத்து லீ. உங்களை நான் ஜெயிக்கணும்னா என் ஸ்பீடை நான் அதிகப்படுத்தணும். உன் காலில் இருக்க அந்த வெயிட்டை எடுத்தாலும் என் ஸ்பீடுக்கு ஈக்குவல் ஆக முடியாது. என் பயிற்சி என்னை என்றைக்கும் கைவிட்டதில்லை சென்சே. நல்லாவே பயிற்சி எடுத்திருக்கலி. சின்ன பசங்க கிட்ட இதை பயன்படுத்த வேணாம்னு நினைச்சேன். கிடோரி இதுக்கு மேல உன்னால என்ன அட்டாக் பண்ண முடியாது. போதும், நிறுத்திடலி. என் சென்சே இதை பயன்படுத்த வேணான்னு சொன்னார். ஆனால் டின்னர் கேட் ஓபன். ஓகே லீ, ஆட்டத்தை முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நிறுத்து, சண்டையை நிறுத்துங்க. உள்ள டோர்னமெண்ட்டே முடிஞ்சிடுச்சு. டோர்னமெண்ட்டை முடிஞ்சிடுச்சா? லீ, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? தேவையில்லாமல் இந்த மாதிரி இன்னர் கேட்ஸை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. நினச்சிடுங்க சென்சே. பக்காஷி, உனக்கு எதுவும் தெரியாது? ஒரு பில்டிங்குள்ளே அதுவும் சின்ன பசங்க கூட சண்டை போட்டுட்ருக்கியே. யார் அவனா? சின்ன பையன். என் ஸ்டூடெண்ட் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்க. மன்னிச்சிடு பக்காஷி, மன்னிச்சிடு. பரவாயில்ல, இருக்கட்டும் காய். ஆமாம், உள்ள டோர்னமெண்ட் என்னாச்சு? கவலைப்படாதீங்க, டோர்னமெண்ட் நல்லபடியாக போச்சு. உள்ள டோர்னமெண்ட்டில் யார் தான் ஜெயிச்சாங்க?